இப்போ இந்த 35 to 50K பாத்தீங்கன்னா செம்ம காம்படிஷனா போயிட்டு இருக்கு. எந்த மொபைலை சூஸ் பண்ணன்றதே நம்மளுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு டாப் 5 மொபைல் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல டாப் 5ல இருக்க மொபைல் எதுன்னு கேட்டீங்கன்னா IQ Neo 9 Pro அப்படிங்கிற மாடல் தான். இப்போ ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா தாறுமாறா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்ப எதுக்கு நான் இதை டாப் 5ல வச்சிருக்கேன்னா, இது கொஞ்சம் பழைய மாடல், அதுக்காக தான் டாப் 5ல வச்சிருக்கேன். பட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ லான்ச் பண்ற மொபைலுக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. இப்போ 6.78 இன்ச்சஸ்ல LTPO AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிளாட் ஆன் டிஸ்பிளே தான், உங்களுக்கு கவர் டிஸ்பிளே வராது. நீங்க ஃபிளாட் ஆன் டிஸ்பிளே வேணுங்கிற பட்சத்துல இதை சூஸ் பண்ணிக்கலாம். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ப்ளூடூத் 5.3, Wi-Fi 7 அப்படிங்கிற எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுல பேட்டரின்னு பார்க்கும்போது 5100 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 25 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இப்போ பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இப்போ லான்ச் பண்ற மொபைல்லாம் இந்த ப்ராசர் அவ்வளோ யூஸ் பண்றது கிடையாது. இவங்க கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடான Key1ங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்ல வச்சு நம்ம பே பண்ணும்போது நமக்கு எந்த விதமான லேக் இருக்க போறது கிடையாது. இப்போ இதில் கேமரா பார்த்தீங்கன்னா டியூல் செட்டப் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி கேமரா 50 MP Sony IMX 920 சென்சரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அதே ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 50 MP பிரைமரி கேமரா எடுக்கிற போட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடான நைட் மோட் கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கிற போட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோ லைட் எடுக்கும்போது கூட உங்களுக்கு போட்டோஸ் ஷார்ப்பா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா LPDDR5X ரேம் டைப், UFS 3.0 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,999 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 8128 நீங்க வாங்கன்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல டாப் 4ல பாத்தீங்கன்னா Realme GT6 வந்துருக்குது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா Corning Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா 6000 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்கான சூப்பர் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்றாங்க. அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இப்போ இதுல பர்ஃபார்மன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா Snapdragon 8X Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேமா இருந்தாலும் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்ல வச்சு நம்மளால பே பண்ணிக்க முடியும். எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூ, லேக் அந்த மாதிரியான எதுவும் இருக்க போறது கிடையாது. இது உங்களை கேமரா பார்க்கும்போது ட்ரிபிள் ரேட் செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 MP Sony Light 808 சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 MP Samsung JN5 சென்சார் டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இப்போ அந்த AI ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு AI எரேசர், AI நைட் மோட் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம லோ லைட்ல இருக்கிற போட்டோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயிலா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 41,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. 41,000ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். நீங்க ஆஃபர் டைம்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களால 40,000 கீழே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க சாம்சங் ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 இருக்குது. அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு 6.1 இன்ச்சஸ்ல 2X டைனமிக் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. ப்ரொடெக்ஷனுக்காக Corning Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங்கோட வருது இந்த மொபைல். பாத்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ள போட்டு யூஸ் பண்ணும்போது கூட எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது உங்களுக்கு ட்ரிபிள் ரேட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP + 10 MP + 12 MP 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 12 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் மொபைல் எல்லாம் கொடுக்குற அதே கேமரா தான் இதுலேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போதில்லை. அந்த அளவுக்கு பெட்டரா இருக்க போகுது. இப்போ இதுல நெகட்டிவே இல்லையா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இதோட பேட்டரி தான் இதோட நெகட்டிவ். 3900 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டர் வராது, செப்பரேட்டா வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதோட பிரைசிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 45,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர் சேல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 45,000 ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஆஃபர் டைமா பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இப்போ டாப் 2ல பாத்தீங்கன்னா விவோட V40 Pro தான் வந்துருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்ல
ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. இவங்க மெயினா வந்து இந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா தவிர்த்து ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு IP68 ரேட்டிங்கோட வருது. இப்போ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி 80 வாட்க்கான ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இப்போ பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9200 Plus சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிளாக்ஷிப் சிப்செட் தான். இதில் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் ரே செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து 50 MP கேமரா தான். பிரைமரி கேமரா 50 MP Sony IMX921 சென்சர் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. மூணாவதா பார்த்தீங்கன்னா Sony IMX816 சென்சரோட டெலஃபோட்டோ போர்ட்ரேட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 50 MP குரூப் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் AI ஆப்ஜெக்ட் எரேசர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் போர்ட்ரேட் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். DSLR ரேஞ்சில் வந்து போர்ட்ரேட் போர்ட்ரேஷன் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ இதோட பிரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கரெக்டாக வந்து 50,000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேமராக்காகவே வந்து ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது இந்த மொபைல் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல டாப் ஒன்ல பார்த்தீங்கன்னா IQ12 தான் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்ல 1.5K ரெசல்யூஷன்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.4 Wi-Fi 7 அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் உங்களுக்கு IP ரேட்டிங் மட்டும் வராது. 5000 mAh பேட்டரி 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இப்போ இதில் பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை டாப் ஒன்ல சொல்றதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு கேமுக்காகவே வந்து டெடிகேட்டடாக T1 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லேக் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் வந்து இருக்காம இருக்கிறதுக்காக. உங்களுக்கு இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் ரேர் செட்டப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா இன்னும் 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. மூணாவதா பார்த்தீங்கன்னா 64 MP பெரிஸ்கோப் டெலபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களால வந்து 3x ஆப்டிக்கல் ஜிம் 100x டிஜிட்டல் ஜிம் வந்து உங்களால வந்து பண்ணிக்க முடியும். அதே ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 53,000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க HDFC கிரெடிட் கார்டு எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களால வந்து 50,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து OnePlus பிராண்ட்ல இருந்து OnePlus 12R அப்படிங்கிற மாடல் ஒன்று இருந்திருக்கு. இந்த OnePlusல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லைனால இந்த மொபைலை நான் வந்து ஆட் பண்ணல. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதையும் வேணா வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துருக்கு டெக்னிக்ஸ் சேனல். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.